الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நல்ல மனிதர்கள் எங்களிலே இருக்கும் போதும் நாங்கள் அழிக்கப்படுவோமா என்று கேட்டார்கள். கேள்வியை பாருங்கள். சாலிஹான மனிதர்கள் எங்களில் இருக்கிறார்கள், இந்த வேளையில் நாங்கள் அழிக்கப்படுவோமா? அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய தண்டனை வந்து ஒரு சமூகம் அழியுமா என்று கேட்கிறார்கள். தனிநபரை பற்றிய கேள்வி அல்ல. ஒரு ஊரிலே நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள், அந்த ஊர் அழிவதற்கான சந்தர்ப்பம் வருமா? ஆம். இதா கசூரல் ஹபஸ் என்றார். பாவம் அதிகரித்தால் ஊரே அழிக்கப்படும், நல்லவர்களும் சேர்ந்து போவார்கள். அதே நேரம் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே ஒரு வசனத்தில் சொல்லுகிறான், வமா கான ரப்புக லியுஹ்லிகல் குரா. உங்களுடைய ரப்பு, உன்னுடைய ரப்பு ஊர்களை அழிக்கக்கூடியவனாக இல்லை, அநியாயமாக. எந்த ஊரையும் அநியாயமாக அழிக்க மாட்டார். அப்ப ஒரு ஊர் அப்படியே பூகம்பத்தால் போகுது, சுனாமியால் போகுது, வெள்ளத்தால் அப்படி அழியுது. இப்போ நாம் பார்த்துக்கிறோம், இந்தோனேசியாவிலே வெள்ளம் கூரைக்கு போகுது. அப்போ அந்த ஊர் என்னவாகும்? இப்படி நாங்கள் அடிக்கடி உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ஊர் ஊராக அழிக்கிறான். ஆனால் அவன் சொன்னான், அநியாயமாக அழிக்க மாட்டான். அநியாயமாக அழிக்க மாட்டான் என்றால் அப்ப அதற்கு பின்னாலே அழிக்கப்படுவதென்றால் அதிலே ஒரு நியாயம் அவனிடத்தில் இருக்கிறது. அதை சொல்லிட்டு சொல்றான், அப்படி அழிக்காம இருக்கணும் என்றால் எப்படி இருக்கணும் அந்த ஊர்? அதுக்கு ஒரு நிபந்தனையை சொல்லுகிறான். சூரத்து ஹூது 117வது வசனம், வஅஹ்லுஹா முஸ்லிஹூன். அந்த ஊரை சேர்ந்தவர்கள் சீர்திருத்தவாதிகளாக இருக்கின்ற நிலையில் அழிக்க மாட்டார். அந்த ஊர்வாசிகள் சீர்திருத்தவாதிகள்,
அதற்கு அரபியிலே பாவிக்கப்பட்ட வார்த்தை முஸ்லிஹூன். சமுதாயத்தில் நடக்கின்ற பிழைகளை ஆளுக்கால் சுட்டிக்காட்டி சமுதாயத்தில் பிழைகளை திருத்திக் கொண்டிருப்பார்கள். ஹஸ்ரத்துமார் மட்டும் இல்லை, அந்த ஊரின் ஹஸ்ரத்து திருத்தக்கூடியவராக இருந்தால் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, ஊர்வாசிகள் ஒருவருக்கொருவர் சொல்லணும். ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டது என்ன? ஊரில் உள்ளவர்கள் சாலிஹானவர்களாக இருக்கிற போது, அங்கே வந்தது சாலிஹ், இங்கே வந்தது முஸ்லிஹ், ரெண்டும் ஒரு வினை அடியிலிருந்து பிறந்த சொல். நல்ல மனிதர்கள், ஆனால் சமுதாயத்தை சீர்திருத்த மாட்டார்கள். இங்கே சீர்திருத்தவாதிகள். அப்ப இதில் ஒரு விடயத்தை அல்லாஹ் நமக்கு மறைமுகமாக சொல்கிறான். என்னன்னு தெரியுமா? அது அவனுடைய கருணை. மனிதன் தவறு செய்பவன், மனுஷன் தவறு செய்வான். செய்கிற தவறுக்கெல்லாம் அழிக்கலாமா? இல்லை. அதனால நீ பாவம் செய்கிறாய், அதே நேரம் மற்றவன் உன்னை திருத்துறான், அவர் திருந்துறான். இப்படி ஒவ்வொருவரும், முதலாவது குடும்பத்துக்குள் சீர்திருத்தம் நடக்கணும். பொண்டாட்டியை புருஷன் திருத்தணும், புருஷனை புஞ்சாய் திருத்தணும், வாப்பா பிள்ளைகளை திருத்தணும், பிள்ளைகள் வாப்பாவை சீர்படுத்தணும். குடும்பம், உறவினர்கள், குடல்வாய்கள். ஒரு அனாச்சாரம் நடக்குது குடும்பத்துக்குள்ளே, அது திருமணமோ அல்லது பேர்தேயோ அல்லது வேறு பிழையான காரியமோ அல்லது இந்த சிற்கான இடங்களுக்கு இந்த துண்டுக்குள்ளே போய்க்கிருப்பாங்க சில ஏரியாக்களுக்கு கொடியேற்றம் என்ற பெயரில் அனாச்சாரங்களுக்கு ஒரு பிழை நடக்குதா, ஒன்று வீட்டுக்குள்ளே திருத்துவார்கள், ரெண்டாவது வீட்டிலிருந்து வெளியிறங்கினார் ரோட் திருத்துவார்கள். அப்படி ஆளுக்கால் திருத்துவர்களாக இருந்தால் அல்லாஹ் அழிக்க மாட்டார். இன்னல்லாஹ லா யுஹ்லிபுல் மியான். அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் என்ன சொன்னான்? அல்லாஹ் வாக்களித்தா மாறு செய்யவும் மாட்டான். அவன் ப்ராமிஸ் பண்ணிட்டான். அதனால் அவன் ஒரு ஊரில் உள்ளவர்கள் சீர்திருத்தவாதி அளிக்கணும். பள்ளி தலைவர் மட்டும் இருந்து சரி வராது, ஊர் ஹஸ்ரத் மட்டும் இருந்து சரி வராது, நிர்வாகம் மட்டும் சரி வராது, எல்லாரும் அப்படி இருக்கணும். நான் ஒரு பிழை செய்யலாம், எனக்கு பக்கத்தில் இன்னொருத்தர் ஒரு பிழை செய்கிறான், அந்த பிழை என்கிட்ட இல்லை, அவன்கிட்ட சுட்டி காட்டண்டே இதை செய்யாடா அல்லாஹ் தண்டனை வந்துடும். அவன் என்ற பிழையை சுட்டி காட்டணும். அப்படி இல்லாமல் நமக்கென்னத்துக்கு ஆரையும் பம்பு என்று போய்க்கிருந்தோமா? அதான் இப்போ பெரும்பாலும் உலகத்தில் எங்கே எல்லாம் அழிவு வருகிறதோ எல்லாரும் அவரவர் பாட்டுக்கு போய்க்கே இருப்பார்கள். பள்ளிவாசல்களில் ஹஸ்ரத்துமார் இருந்து பேசிக்கிருப்பார்கள், கணக்கெடுக்க மாட்டார்கள். அதுதான் அல்லாஹு தஆலா சொன்னான், ஒரு பிரதேச மக்கள் சீர்திருத்தவாதிகளாக இருந்தால் அந்த ஊருக்கு அழிவு வராது. அது வெள்ளத்தால் ஊர் தாண்டாலும் சரிதான், அழியிறது, மொத்தமாக அழியும், ஆக்களோட சேர்த்து பேய்த்திரும், ஆயிரம் ஆயிரம் அழிவார்கள். ஒரு வசனத்தில் சொன்னான் பாருங்கள், வமா கான ரப்புக முஹ்லிகல் குரா ஹத்தா யப்அஸ ஃபீ உம்மிஹா ரசூலன் யத்லு அலைஹிம் ஆயாத்தினா வமா குன்னா முஹ்லிகில் குரா இல்லா வ அஹ்லுஹா ஸாலிமூன். முந்தி சொன்ன வசனத்தை கொஞ்சம் பிரித்து சொல்லலாம். அல்லாஹ் தஆலா ஒரு சமுதாயத்தை, அந்த சமுதாயத்துக்கு அவனுடைய தூதரை அனுப்பாமல் அல்லாஹ் அழிக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர்மார் வருவார்கள், சொல்வார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாலே இது போற தூதர்மார் வாரல்ல,
அதுதான் குர்ஆன். இப்போ எல்லாரும் வீட்டையும் இருக்கு, அவர் கொண்டு வந்த செய்தி. எல்லாரும் வீட்டையும் ஒரு தூதர் இருக்காப்பல இருக்கு. அந்த தூது செய்தியை பார்க்க ரெடி இல்லை. போன வெளிநாட்டுக்கு போன மச்சான் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிக்கார் என்றால், இல்லை அனுப்பலையா, ஒவ்வொரு நாளும் எடுத்து பார்க்குறேன், இன்றைக்கு என்ன மச்சான் அனுப்பியிருக்காரா, எவ்வளோ ஆசையோட பார்ப்பேன், பாப்பா என்ன அனுப்பியிருக்காரா. ஒவ்வொருவருடைய கையிலையும் ஒவ்வொரு வீட்டிலேயும் அல்லாஹ்வுடைய தூது செய்தி வந்து தமிழ மொழிபெயர்க்கப்பட்டு வந்து 60-70 வருஷம் ஆயிட்டு அந்த மெசேஜை என்னென்று பார்க்குறல்ல. நேரம் இல்லை, பிஸி, எல்லாருக்கும் பிஸி, எல்லாத்திலையும் பிஸி. இதுக்கு மட்டும் நேரம் இல்லை. எல்லா செய்தியும் பார்ப்போம், நாட்டில் நடக்கிறது உலகத்தில் நடக்கிற முழுதையும் பார்ப்போம். அல்லாஹ் என்ன செய்தி சொன்னான் என்று பார்க்கல. கியாம நாள் வரையும் உள்ள அனைத்து மக்களுக்கும் தூதர். அந்த தூது செய்தி இந்த குர்ஆன், அதில் உள்ள செய்தி உலகத்தில் அனைத்து பாஷையிலையும் மொழிபெயர்க்கப்பட்டாச்சு. அதனால் தொடர்ந்து அல்லாஹ் சொன்னான், வமா குன்னா முஹ்லிக்கல் குரா இல்லா வஅஹ்லுஹா ஸாலிமூன். இந்த கிராமங்களை அல்லாஹ் அந்த கிராமவாசிகள் அநியாயக்காரர்களாக இருக்கின்ற நிலைமையிலே தவிர அழிக்க மாட்டான். எவ்வளோ அழகாக சொன்னார். அநியாயக்காரர்களாக இருந்தால் அழிப்பான், அநியாயக்காரர்களாக இல்லையா? எது அநியாயம்? நம்முடைய சமுதாயத்தில் நடக்கிற பெரிய அநியாயம், நான் ஏற்கனவே என்ற ஹுத்பாவில் சொன்ன சொத்து சுரண்டல், சீதன கொடுமை. ஆம்பளைகளுக்கு கொடுக்க வேண்டியதை பொம்பளைகளுக்கு கொடுத்து பொம்பளை தரப்பு அனுபவிச்சுக்கிறீக்கி அதில் ஹசரத்தும் சேர்ந்து பங்கு கொள்றார். அந்த பெரிய கொடுமை. அதனால் ஆம்பளை பிள்ளைகள் பாப்பா சொத்து தராத இங்கே எல்லாம் போகிறான். அது அப்படி போகுது அநியாயம் ஒரு பக்கம். அதுக்கு பின்னால் என்ன நடக்குது? வயதானதுக்கு பின்னால் அந்த தாயின் தந்தையரை பொம்பளையோட புருஷன் வெளியேறி கூட்டுவான். அவர்கள் இல்லாமல் அங்கே இங்கே மலைஞ்சு பிச்செடுத்துட்டார்கள். அநியாயம். ஆம்பளை கட்ட வேண்டிய ஊட ஆம்பளை கட்டாத்தால பொம்பளை வெளிநாட்டுக்கு போனால் ஊடு கட்டுறதுக்கு அநியாயம். இப்படி அநியாயம் அநியாயம் என்று போகும். வட்டி கொடுக்கல் வாங்கல், எல்லாருக்கும் அக்கௌண்ட் இருக்கு. சிலர் கேட்பார்கள், நாம் வட்டி கெடுக்கிறதும் இல்லை, அதுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணுறதில்லை. அப்போ உங்களோட காசு எங்கே கிடக்குன்னு கேட்போம். பேங்கெல்லாம் கிடக்கும்பார். உங்களோட காசை வச்சு தாங்க பேங்கு வட்டிக்கு கொடுக்குது. அப்படியா இல்லையா? வட்டிக்கு கொடுப்பதும் பாவம். இந்தா நீ வட்டிக்கு கொடுக்கையா, இந்தா இதை காசை வச்சுக்கோ என்று வட்டிக்கு கொடுக்க வேண்டிய கொடுத்தாவும் என்ன செய்வார்? பிறகு கேட்கதான் அண்டாவும் கொடுத்து கொடுத்து உழைப்பார். அந்த பாவம் நமக்கு வந்து சேரும். அன்பிற்குரிய சகோதரி, எங்கு பார்த்தாலும் அநியாயம். ஆசிரியர்மார் பாடசாலைகளில் படித்து கொடுக்கறதுக்காக காலையில் 8 மணிலேருந்து 2 மணி வரை டைம் டேபிள் போட்டிருக்கு, அல்ல 7:30. சரியாக ஆசிரியர்மார் படித்து கொடுத்தால் பிள்ளைகள் டியூஷன் கிளாஸுக்கு போகணுமா? இப்போ ஒரு பிள்ளை டியூஷன் கிளாஸுக்கு போகாமல் படித்து ஓஎல்ல படித்து ஸ்காலர்ஷிப் படித்து அந்த பிள்ளை மார்க்ஸ் எடுக்கலுமா? 8 பாடம் ஓஎல்ல ஏன் எடுக்கணும் என்றால் 8 கிளாஸுக்கு போகணும். ஆசிரியருக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுக்குது. இலவச கல்வி. நாட்டில் பேர் என்ன? இலவச கல்வி, இலவச மருத்துவம். இரண்டும் சுகாதாரத்துறை இலவசம், எடுகேஷன் இலவசம். படித்து கொடுக்குற ஆசிரியர்மார். ஆசிரியர் ஆரா? ஆசிரியர் என்றால் யாரு? ஒழுக்கத்தை போதிப்பவர்.
அவருக்கு இன்னொரு பெயர் என்ன? ஊரின் அறிவாளிகள், புத்திஜீவிகள். என்ன செய்கிறார்கள்? சரியாக படித்து கொடுத்தால் அந்த பிள்ளை ஏன் ஈவினிங் கிளாஸ் போகணும்? டியூஷன் கிளாஸுக்கு போய் படிக்கிறத வச்சு தான் அந்த பிள்ளை எக்ஸாம் எழுதுறதுக்கு அரசாங்கம் பேப்பரை எடுக்குதா, கவர்மெண்ட் பேப்பர் எடுக்குதா, அல்லது கவர்மெண்ட் போட்ட சிலபஸை ஸ்கூலில் படித்து கொடுப்பாங்கங்கிறத வச்சு பேப்பர் எடுக்காங்களா? ஸ்கூலில் படித்து கொடுக்கல. ஒரு மாதம் ஒரு பாடத்துக்கு 1000 ரூபா டியூஷன் கிளாஸ். 8 பாடத்துக்கு எவ்வளவு? 8000. ஆம்பளை பிள்ளை புஷ்பைக்கிலையாவது போய்வான். பொம்பளை பிள்ளை 3-4 பேரை பிடிச்சி ஆட்டோ பிடிச்சி அனுப்பணும். அவள் 8 கிளாஸுக்கு போகணும். ஆட்டோ காசு எவ்வளவு மாதம்? அதுக்கு ஒரு 6000 7000. பத்திரமா போய் பத்திரமா வரணும். யோசிச்சு பாருங்க. ஒரு பிள்ளை படிப்பிக்கிறதுக்கு கவர்மெண்ட் இலவச கல்வி எங்குது. ஆசிரியர்மார் சரியாக படிப்பிக்காதால, அதிபர்மார் அதை சரியாக மானிட்டர் பண்ணாதால, எஜுகேஷன் ஆஃபீஸர்மார் அதற்கான நடவடிக்கை முறையில் எடுக்காதால 15,000 ரூபா, 12,000 ரூபா, 10,000 ரூபா மாதம் ஒரு பிள்ளைக்கு செலவழி. ஒரு வீட்டில் 3 பிள்ளை இருந்தால் 30,000 40,000. எடுக்கிற சம்பளமே 50,000 60,000. அப்போ ஒரு அரச உத்தியோகத்தர் மாசம் முடிய கடன். இடியாப்ப சிக்கலும்பார்கள். அரச ஊழியரும் ஊழல், ஆசிரியரும் ஊழல். அவற்றிலிருந்து படித்து வெளியாகிற பிள்ளைகளும் ஊழல். அவர் கிளாஸுக்கு வருவார், 45 நிமிஷம் பாடம் அல்ல 40 நிமிஷம் பாடம். வந்தாட்டே பிள்ளையால் எடுங்கடான்னு சொல்லி போட்டு ஃபோனை சுரண்டி கிரிப்பார், கதைச்சி கிரிப்பார். பார்த்துருக்க 20 நிமிஷம் பெய்த்திரும், முடிச்சு 30 நிமிஷம் பெய்த்திரும். அதை பாருங்கவே போயாச்சு. நேர்மையாக நமது பிரதேசங்களில் தன்னுடைய பாட சிலபஸை தன் மாணவனுக்கு சரியாக படித்து கொடுத்து அதன் மூலமாக சம்பளம் எடுக்கிற ஹலாலான ஆசிரியர் யார்? இருப்பார்கள், இருக்கலாம். அப்ப அவரை சம்பாத்தியம் ஆகுமா? 6 மணி நேரம் படித்து கொடுக்க வேண்டியவர் 6 மணி நேரம் ஸ்கூலில் இருந்துக்கு 2 மணி நேரத்தை வேஸ்ட் ஆக்கினால் அந்த 2 மணி நேரமும் அவருக்கு வார சம்பளம் மாதம் 60,000 என்று வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் படித்து கொடுக்கணும். 2 மணி நேரம் என்றால் 3/4 ஒரு பங்கு படித்து கொடுக்கல. காய்ச்சிக்கு இருக்கிறது. பக்கத்தில் ஒரு பொம்பளை டீச்சர் இந்த அவரோட கொஞ்சம் நேரம் காய்ச்சிக்கிறது. கலாமுல்லா ஸ்கூல் தானே. அப்போ அதனால் உறவுக்கார கடிப்பாங்க. வேற பெற்றெல்லாம் நடந்துக்கிறீங்க. நானும் ஸ்கூலில் தான் படித்தேன். அந்த காலத்தில் கண்டதை வைத்தே நான் இப்போ கதைக்கிறேன். இப்போ கொஞ்சமாக டெவலப் ஆகிருக்கு. 2 மணி நேரம் ஒரு ஆசிரியர் படித்து கொடுக்கவில்லை என்றால் அவருக்கு மாதம் 60,000 சம்பளம் என்றால் அதில் 20,000 ரூபாய் சம்பளம் 3/4 ஒரு பங்கு தெளிவான கொள்ளை, ஊழல், ஹராம். ஹலாலான தொழிலை ஹராமா சம்பாதிக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, யார மகன் படிக்கார்? ஒவ்வொரு ஆபீசர்ஸ்மார், மற்ற தொழிலாளர் மகன். அரசாங்கம் இந்த வெள்ள நிவாரணம் தரும். வெள்ள நிவாரணம் என்ன? முழுசாலிங்க ஊருக்கு 1 லட்சம், வீட்டுக்கு அல்லது 3 லட்சம். வெள்ள நிவாரணம் எடுக்க போனா நாளைக்கு வாங்க, உங்களோட போம் நிரப்பல நாளைக்கு வாங்க, இப்படி சில அதிகாரிமார். நாளைக்கு வாங்க என்ற கருத்து என்னவா இருக்கும்?
உண்மையிலே நாளைக்கு வாங்கோ, அல்ல அதுக்குள்ள இன்னொரு இக்கனாக்குன இருக்கு அடுத்த அன்றைக்கு நாளைக்கு வாங்கின்றால் சிலருடைய போம் நிரப்பப்படுகிறது. யாரு? அந்த அதிகாரியினுடைய குடும்பத்தான். அவனுடைய போம் நிரப்பப்படுகிறது. சம்பந்தம் இல்லாதவன், அறவே ஊடு தாளாதவன், அவனுக்கு போம் நிரப்பப்படுகிறது. முன்னூத்தூடு ஆற இந்த முழுசாத்தாண்ட ஏழையினுடைய முன்னூத்தூடு அழகாயிருக்கு கல்லூடு, அவனுக்கு போம் நிரப்பப்படுகிறது. என்னையாம் அவரை மச்சானா, ஜிஎஸ்ஓ சமுத்தியோரோ அவரை மச்சானா, அல்ல மாமாவாம், அல்ல தூரத்து உறவாம், அல்ல நண்பராம். இங்கால ஏழை போறார் வாரார் செல்வார். உங்களுக்கு நிரப்பலாம் தான். கொஞ்சம் மேலதிகாரி உருவார் இல்லை, கொஞ்சம் காசு கொஞ்சம் கொடுத்தாத்தான், ஒரு 5 ஒரு பங்காவது கொடுத்தாத்தான் உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். பலருக்கு என்ன செய்ய போட்டு தரவா? 2 லட்சமா? 2 லட்சம் தான் போடுபாடும். மேலதிகாரி உருவார் இல்லையா? சில நேரம் மேலதிகாரிக்கு எந்த சம்பந்தமும் இல்லாமல் இருக்கும், ஒரு சம்பந்தமும் இல்லை, அப்படியும் இருக்கும். சில நல்ல டிஎஸ் மாதிரி இருக்கிறார்கள், ஊழல் டிஎஸ் மாதிரி இருக்கிறார்கள், தங்கமானவர்களும் இருக்கிறார்கள், கை சுத்தமானவர்களும். எப்படி கை சுத்தமானவர்கள்? தனக்கிட்ட வேலைக்கு வந்த ஒருவரிடம் ஒரு டீயும் வாங்கி குடிக்காதவர்கள், அவர் தான் கை சுத்தமானவர். ஒரு டீ அவரை தேடி ஒரு மீன் கோர்வை வர மாட்டாது, அல்லது ஒரு கிஃப்ட்டுக்கு ஒரு சேட்டு வர மாட்டாது. அவரை சம்பளத்தில் வாழ்கிற ஜெனிவினாக்களும் இருப்பார்கள். இவர் என்ன செய்வார்? பாவம் அந்த ஏழை மிஸ்கின் சரிங்க போட்டு தாங்கம்பா, நாம் இறுக்கி பிடிச்சோண்டா. அப்போ 2 லட்சம் வாங்கினதாக தான் அவன் சைன் வைப்பான். காசை கொடுக்குற நேரம் என்ன நடக்கும்? இந்தியாவில் கொஞ்சம் வெளியால் வந்துடும். 5 ஒரு பங்குண்டா 40,000. அதில் பங்குதாரர்கள் கொஞ்சம் பேர் இருப்பார்கள். எவ்வளோ பெரிய அநியாயம், எவ்வளோ பெரிய கர்மம்! இதற்கு தாங்க ஊர் அழிகிறது. அவன் பிள்ளை ஸ்கூல்ல படிக்குது, அங்கல வாங்குறார், இஞ்சால டியூஷனுக்கு செலவழிக்கார். அதுதான் அஞ்சன் இடியாப்ப சிக்கல். அதிகாரி ஊழல், ஆசிரியர் ஊழல், ஆபீசர்ஸ்மார் ஊழல். அப்போ ஊரில் இருக்கிற எல்லாமே ஊழல். மீன்காரன் மீன் எடுத்துக்கு வரான், அழகாக நாரின மீன் அல்ல ஒரு காமணித்தால் நாரப்போற மீன், அது அவனுக்கு தெரியும். அது அழகாக இப்பதானே சிலர் மீனை செக் பண்ணுவாங்கிறதுக்காக, எது அதனுடைய பூவை பார்த்தா ரெட் கலர்ல புது மீன் போல ரத்தம் வந்தா போல இருக்கும், அதுக்கு கூட கெமிக்கல் கண்டுபிடிச்சி ரெட் கலர் ஆக்கி விடுறான். பொம்பளையில் ஏமாத்தாலே தானே அவளை என்ன செய்வாள்? மீனுக்குள்ளே பெணையிறவள் தானே. நாமான ரவுசர் போட்ட ஆக்கள் போனால் மீன் செதில் எடுத்து பிரட்டி பார்ப்போமா, அவளோட பூவை பார்ப்போமா? இல்லை, ஊற்ற வட்டும் நாருமென்று போட மாட்டோம். ஊட்டடிக்கல என்ன செய்வாள்? அவள் மீன் அறுக்கத்தான் ரெடியாக இருப்பாள். ரோட்டில் இப்போ அவள் தான் மீன் வாங்குறான். அதே அநியாயம். எது அவள் முக்காடும் இல்லாமல் உடுத்த கப்டனோட அல்லது அவளுடைய சோட்டியோட வந்து புருஷன் எங்கே நிற்க பொண்டாட்டி ரோட்டில் வந்து அந்நிய ஒரு ஆணோடு நின்றுக்கு மீன் வாங்குறாள், அரை உடுப்போட. அதுவும் அநியாயம். அந்த அநியாயத்துக்குள்ள பிரட்டி பார்த்தா இப்பாம் பிடிச்ச மீன் மாதிரி ரத்தம் படியும். ஒரு அறுக்க காம்பளங்கும், ஆஹா கங்கட்டு ஊத்திடுவான் அவள் சொல்லிடுவாள். அப்ப அவனுக்கு ஊத்துக்கு போகும். எங்க ஜலம் அரச உத்தியோக ஊழல், மீன்காரனும் ஊழல். என்ன மிஞ்சுது? யார் நேர்மை? அதைத்தான் அல்லாஹ் சொன்னான். எந்த ஒரு கிராமத்தவர்களையும் அல்லாஹு தஆலா அநியாயமாக அழிக்க மாட்டான். அழிக்கான் என்றால் அந்த ஊர் அநியாயத்தில் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர், நான் இப்போது அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறேன், சிந்திப்பதற்காக. நாங்கள் பாடசாலையில் வேலை செய்ய அரச உத்தியோகத்தில், குறிப்பாக அரச உத்தியோகத்தில், நீங்கள் எந்த ஆஃபீஸ்லையாக வேலை செய்யுங்கள், உங்களுடைய சொத்து ஹலாலாக வேண்டும், உங்களுக்கு தரப்படக்கூடிய சம்பளம் ஹலாலாக வேண்டும்.
நீங்கள் உங்களோட டைமை விட கூடுதலாக செய்யுங்கள், நல்ல விஷயம். ஹலாலாகணுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லுங்கள். கைபர் யுத்தத்திலிருந்து வருகிறார்கள். யுத்தத்திலிருந்து வெளியிறங்கி அப்படியே வந்து ஒரு பள்ளத்தாக்கில் தங்கர தோங்குகிறார்கள். நபிகளாருடைய அடிமை, நான் நினைக்கிறேன் ரிஃபா ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ்வினுடைய ஒட்டகத்திலிருந்து அவருடைய சாமான இறக்கிற நேரம் எதிரிகள் எய்த அம்போ ஈட்டிய வந்து அவரில் படுகுது. அவர் மௌத்தா போய்த்தார். சஹாபாக்கள் சொன்னார்கள், ஷஹனீஅன், சுபசோபனம், ஷஹீதாகிவிட்டார். யாரு? நபீர தோழர், நபிக்கு பணிவிட செய்கிறவர். கவனிச்சுக்கோங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, அவர் நரகத்திலே என்றார்கள். ஷஹீத் நபிமார்களுக்கு அடுத்து உயர்ந்த பதவி சுஹதாக்களுக்கு. அப்படி கொண்ட பதவியில் உள்ளவர் சஹாபி. இப்போ பலஸ்தீனில் மௌத்தாகிறாங்களே அல்ல, இது காலவரில் மௌத்தானவர்களே அல்ல, நபியோடு இருக்கிற போது. என்னென்று பார்த்தால் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் கனிமத் பொருள் பங்கு வைக்கப்படுவதற்கு முந்தி யுத்தத்திலே வெற்றி கொள்ளப்பட்டால் அங்கே கிடைக்கிற பொருளை எல்லாம் சேர்த்து ஆட்சியாளர், அந்த படையின் தலைவர் ஒவ்வொருத்தருக்கு பங்குகளை கொடுப்பார். இப்படி பங்கிடுவதற்கு முந்தி அவருக்கு ஒரு ஆடை, ஒரு சீத்தை, ஒரு போர்வை ஒன்று அவருக்கு அழகாகப்பட்டது அப்படி எடுத்து அவர் ஒளிச்சு வச்சிட்டார், அவருக்கு எடுக்கிறதுக்காக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் எடுத்து வச்ச அந்த ஆடையின் காரணமாக நரகத்திலே அவர் வேதனை செய்யப்படுகிறார் என்றார்கள். அங்கே போய் பார்த்தால் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி அவருடைய சாமானுக்குள் ஆடை இருக்கிறது. பொது சொத்து, அது பங்கு வைக்கப்பட்டது பிறகுதான் தனக்குரிமை. பங்கு வச்சதுக்கு பின்னால தனக்கும் அது வரலாம், அது வேறு விஷயம். ஆனால் கை வைக்க அனுமதி இல்லை சொன்னார்கள். அப்போ ஒரு சாபி செருப்புட பட்டி எடுத்துக்குவார். செருப்புட பட்டி யுத்தத்தில் பிடிபட்ட அந்த சாமான்களுக்குள் கிடைத்த ஒரு செருப்பின் பட்டி எடுத்துக்குவார். பட்டி எடுத்துக்கு வந்து ஜும்மாவுடைய நேரம் கதைக்கப்படாது, உங்களோட ஜும்மா வீணா போய்த்திரும். பட்டி எடுத்துக்கு வந்து என்ன செய்கிறார்? கேட்கார், அல்லாஹ்வுடைய தூதரே இதுக்குமாண்டு? ஆம், மறுமை நாளையிலே அவன் செருப்பு பட்டியையும் கொண்டு வருவான். எப்படியாம்? விவரமாக சொன்னார்கள் இன்னொரு ஹதீஸிலே, ஒட்டகத்தை தூக்கி கொண்டு வருவான், கழுத்திலே அது கத்திக் கொண்டிருக்கும். யா ரசூலல்லாஹ் அகிஸ்னி, அல்லாஹ்வின் தூதரே எனக்கு உதவுங்கள் என்பான் மஹ்ஷர் மைதானத்திலே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், நான் உனக்கு எத்தி வைத்து விட்டேன், உனக்கு இன்று நான் எந்த உதவியும் செய்ய எனக்கு எந்த உரிமையும் இல்லை. லா அம்லிகு லக மினல்லாஹி ஷைஆ. செருப்பு பட்டி அதற்கு தான் பொது சொத்துகள், அதிலே கையாடுவது. இன்று ஊழல் மூலமாக உழைச்ச காசுகளால் கட்டடங்கள் காரோடுது. அதில் அரசியல்வாதிகள் அவங்க ஊழல் செய்கிறதே விளங்காது. ஆனால் அவருக்கு கொழும்பில் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கும், அவருக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கும். என்னையா அரசியல்வாதி ஒரு கென்ட்ரக் எடுத்து கொடுத்துருப்பார், ஒரு 10 கோடி ரூபா, அதில் வந்து ஒரு 2 கோடி ரூபா ப்ராஃபிட் வரும் என்றால் 120.
ஆனால் அந்த வேலை என்னது? அந்த அரசியல்வாதி கண்ட்ராக்ட் கொடுத்ததால் அந்த வேலையை சரியான முறையில் செய்யாமல் 8 கோடிக்கு செய்ய வேண்டிய வேலையை 5 கோடிக்கு செஞ்சு முடிச்சிருவார். 3 லட்சம் ரூபா ஊழல். அதில் இவருக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வாகனத்தை கொடுத்தால் கிஃப்டாக, அல்ல 1 கோடிக்கு ஒரு அபார்ட்மெண்ட்டை வாங்கி கொடுத்தால் இதெல்லாம் ஊழல், தெளிவான ஹராம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஊசியாக இருந்தாலும், ஊசி இந்த பட்டன் கட்டுற ஊசி இருக்கலாம், இந்த ஊசியையும் ஊழல் செய்திருந்தால் அவன் அந்த ஊழலோடு வருவான் மஹ்ஷர் மைதானத்தில். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ஆஃபீஸில் இருக்கோம். நம்முடைய ஆஃபீஸில் காலையில் போனோம், பொஞ்சாதி கோல் எடுப்பா. என்னங்க வரும்போது கொச்சிக்காய், மிளகு, உப்பு, மாவு இதெல்லாம் வாங்கணும், கொஞ்சம் பொருள் என்று ஒட்டி பேர் என்ன செய்வார்? முன்னுக்கு இருக்கும் ஏ4 சைஸ் பேப்பர் ஆஃபீஸில், அது ஆஃபீஸுக்கு வாங்கப்பட்டது. அப்படி ஒரு துண்டை கிழிப்பார், எழுதுவார் செல்லடி ஏண்டி கொச்சிக்காய், வெங்காயம், உப்பு, நச்சீரகம், மிளகு, சரி என்று சாப்பிட்டு வச்சிருவார். பேனை யார்? அவர் எழுதின பேனை கவர்மெண்ட் பேனு, அவரை சொந்த புகரில் பேனை இருக்கல, அதால் எழுதுறார். கணக்கெடுப்பாரா? அவர் கணக்கெடுக்க மாட்டார். ஆனா ரகீப் அதீத், மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். எந்த ஒரு வார்த்தை என்றாலும், எந்த ஒரு சொல்லாக இருந்தாலும் அங்கே எழுதி கொண்டிருக்கிறார்கள். يعلمون ما تفعلون, நீங்கள் செய்வதெல்லாம் தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள். மஹ்ஷர் மைதானத்தில் அதே தோளில் சுமந்து கொண்டு வருவார். ஒரு துணியை களவெடுத்தால் அந்த துணி அவருடைய தோளிலே மிக பாரமாக சுமையாக எடுத்துக்கொண்டு வருவார். ஒரு சான் நிலம், நேற்று ஒருத்தர் சொன்னார், ஒரு பள்ளிக்காணி ஒருவர் செல்லார், ஒருவருக்கு 3/4 ஏக்கராம், பள்ளிக்காணி 3 ஏக்கராம். கொஞ்ச காலத்தில் பார்த்தால் பள்ளிக்காணி 3/4 ஏக்கரா போய்த்தான், அவரை காணி 3 ஏக்கரா போய்த்தான். சொரண்டி 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 வரம்பு செதுக்கையே சுரண்டிடுவார். ஒரு சான் நிலம் அவர் அபகரித்தால் ஊழலாகவோ அல்லது இன்றைக்கு கல்யாணத்தில் மச்சாமார் பலாத்காரமாக எடுக்கிறார்களே, கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு அவரும் பிள்ளைத்தாச்சி ஆயிட்டாரு, மாப்பிள்ளோட உமாக்கு அவர் ஆம்பளை பிள்ளைகளுக்கு வச்சுக்கிருந்த பூமி ஒன்று கண்ணுக்கு தெரிஞ்சிடும் அல்லது கடரும் தெரிஞ்சிடும். மாப்பிள்ளோட உமா சொல்லாட்டே, ஆம்பளை பிள்ளைகள் தாண்டா, நீ அதையும் வாங்கி எடுத்துக்கூடா, அவங்களுக்கு தேவைப்படாது என்றொன்ன இவர் வந்து செல்வாட்டே, நமக்கு இப்போ பிள்ளையும் வயிற்றுல ஏற்கனவே ஒன்று இருக்கு, அதனால அதையும் கேட்டுக்கொண்டா வேற வழி இல்லை. அவன் ஹரவா போன மச்சா மாதிரி செய்த வேலைன்னு அவன் போவான் வெளிநாட்டுக்கு உழைக்க. பாவம் நடக்கிறது. 7 பூமியை அல்லாஹு தஆலா அவனுக்கு கழுத்திலே மாலையாக ஆக்குவான். 7 பூமியை. அதோட வருவார். எங்கு பார்த்தாலும் எங்கடாக்கள் நினைக்கிறேன், ஐரோப்பிய நாடுகள், நியூசிலாந்து, சுவிட்சர்லாந்து, ஸ்வீடன், நோர்வே, இப்படியான நாடுகள் எல்லாம் காசு குமிஞ்சு கிடக்கு, சொர்க்க பூமியாக இருக்கு. ஹரவா போகிறவங்க அவனுங்களுக்கு கொண்டு நடக்குதில்லை, எல்லாமே நமக்கு தான் நடக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அத்துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர் அவ் கமா கால அலைஹிஸ்ஸலாம். காஃபிருக்கு இந்த உலகம் சொர்க்கலோகம். லா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். தர்ஹும், அவர்களை அப்படியே விடு, அவள் அனுபவிக்கட்டும்.
அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கான். உலகத்திலே அனுபவி ராச அனுபவி, உனக்கு நான் நரகத்தை தயார்படுத்தி வச்சிருக்கிறேன். நான் எங்களுக்கு அல்லாவை நம்பினவனுக்கு சொர்க்கலோகம் இருக்கிறது, அது உனக்கு கிடைக்கணுமா? உன் கை சுத்தமாக இருக்கணும். எனவே அன்பிற்குரிய சகோதரர், அல்லாஹ் சொல்றான், லஹரல் ஃபஸாது ஃபில் பர் வல் பஹர், கடல்ல குழப்பமா, பூமியில அனர்த்தமா, இவைகள் வெளியாவதெல்லாம் பிமா கசபத் ஐதின் நாஸ், மனிதர்களின் கரங்கள் சம்பாதித்ததுதான். ஏன் அதை அல்லாஹ் வெளியாக்குறான் என்றால், லிதீகஹும் பஅவல்லதி அமிலு, இவர்கள் செஞ்ச வினையின் செலதை இதோ டெஸ்ட் பண்ணி பார் என்று அல்லாஹ் கொடுக்கான. செலதை மொத்தமா இல்லையா, மொத்தமாக அல்லாஹ் கொடுத்தால் அதை இன்னொரு வசனத்தில் சொல்றான், லவ் யாஹிதுல்லாஹு الناس பிமா கஸபு, இவர்கள் செய்கிற பாவங்களுக்காக அல்லாஹ் மனிதர்களை தண்டித்தால், மா தரக அலா லஹ்ரிஹா மின் தாப்பா, பூமியில ஒரு ஊர்வனமும் இருக்க மாட்டதாம், கடியனும் இருக்க மாட்டாது. தாப்பா என்றால் பூமியில் ஊறக்கூடிய அனைத்து. அவ்வளவு கர்மம் இந்த மனிதன் செய்கிறான். என்றாலும் சிலதை காட்டுகிறான். ஏன்? லஅல்லஹும் யர்ஜூன், அடுத்தவன் பார்த்து திருந்தணும் என்பதற்காக. திருந்தவில்லையா, திருந்த மாட்டேலா, அல்லாஹ் சொல்லான் இன்னொரு வசனத்தில், ஃபலம்மா நஸூ மா ذுக்கிரு பிஹி, கூறப்பட்ட உபதேசங்களை எல்லாம் முன்வந்த சமுதாயத்தை பற்றி சொல்லும் போது அவர்கள் புறக்கணித்ததால், கண்டுகொள்ளாததால், அஞ்சைனல்லதீன யன்ஹவுன அனிஸூ, பாவங்களை தடுத்துக் கொண்டிருந்தவர்களை காப்பாற்றினோம். நபிமார்களோடு சேர்ந்திருந்தார்கள் நல்லவர்கள், அவர்களை காப்பாற்றினோம். அதற்கு பின் வஅஹதுனல்லதீன ஸலமூ பிஅஸாபின் பஈஸ், இது நபிமார்கள் லூத் அலைஹிஸ்ஸலாமா நூஹ் அலைஹிஸ்ஸலாமா அந்த நபியை சொல்லை கேட்டார்களே, அவர்களை கப்பல் மூலமாக இன்னும் ஒவ்வொரு நபியையும் ஒவ்வொரு விதமாக அவரை சார்ந்தவர்களை காப்பாற்றினான். அநியாயம் இழைத்து கொண்டவர்களை அப்படியே நாம் பிடித்தோம், தண்டித்தோம். எனவே அல்லாஹ் சொன்னான், வலவ் அன்ன அஹ்லல் குரா, இந்த கிராமங்களில் வாழ்பவர்கள், ஒவ்வொரு பிரதேசத்தில் வாழ்பவர்களும் அல்லாவை நம்பி பயந்து நடந்தான், ஊழல்வாதிகள் இல்லாமல், அநியாயம் செய்யாதவர்களாக, நேர்மையானவர்களாக, ஐவேளை தொழுபவர்களாக. தொழுகையாளிகளின் வீதம் எத்தனை? 50 வீதமாக அல்ல. ஜும்மாவுக்கு எவ்வளோ பேர் வாரீர்கள்? இன்றைக்கு நீங்கள் ஊட்டா நிற்க போகிறீர்கள். அசருக்கு எத்தனை சாப்பிட்டு? ஒரு ஷாப் இருந்தாலே பெரிய விஷயம். மத்தாக்கள் என்ன, அவைய தொழுவ கடமை இல்லையா, அதில் ஜும்மா தான் கடமையா. அன்பிற்குரிய சகோதரி, ஈமான் கொண்டு அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக பயந்து நடந்தால், லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானங்கள் பூமியினுடைய பரக்கத்தை எல்லாம் அப்படியே நாங்கள் ஓப்பன் பண்ணி விடுவோம். வெயில் தேவையான நேரம்தான் இருக்கு, தேவையான நேரம்தான் மழை பெய்யும். ஆனால் இப்போ என்ன நடக்குது? கதிர் பறியக்க மழை பெய்யுது, நெல்லறியக்க தண்ணி வேணும், ஆனால் தண்ணி இல்லை, வெயில் இருக்குது. வானம் பூமி அரைக்கொட்டியான் அடிக்குது சரியாக. எங்கேருந்து வருகிறது? அல்லாஹ்வுடைய படை. கவர்மெண்ட் அனுப்புறதா? இல்லை. அதைத்தான் சொன்னான், அல்லாஹ்க்கு பொருத்தமா நடந்தால் சந்தோஷமா வாழ வைப்பான், இல்லையா தொடர்ந்து சொல்லான், அழகாக சொல்லான், அஃபஅமின அஹ்லுல் குரா அய்யதுஹும் பஸுனா பயானன் பயாத்தன் வஹும் நாயிமூன், இரவில் தூங்கிக் கொண்டிருப்பார்கள், தூக்கத்தில் மூழ்கி இருப்பார்கள், எங்களுடைய தண்டனை அந்த நேரம் வெறும் என்பதை பற்றி அச்சமில்லாமல் இருக்கிறார்களா? சுனாமி நமக்கு எப்படி செல்லிப்பட்டா வந்தது? முதலாம் சுனாமி, பூகம்பங்கள் எல்லாம் செல்லிப்பட்டா வருகிறது. வெள்ளம் திடீரென அழி.
தூங்கிக் கொண்டிருப்பீர்கள். அந்த நேரையில் அந்த வேளையில் அல்லாஹ்வுடைய தண்டனை வரும் என்பதை பற்றி அச்சம் என்றிருக்கிறீர்களா? அஃபாமின் அஹ்லுல் குரா அய்யத்தியும் பௌசுனா லுஹன் வஹும் யல்அபூன். விளையாடிக் கொண்டிருக்கிற போது காலையில் 10 மணி 7 மணி மாலையில் நீங்கள் விளையாடிக் கொண்டிருப்பீர்கள். அந்த வேளையில் எங்களுடைய தண்டனை திடீரென வரும். அதை பற்றி அச்சமில்லாமல் இருக்கிறீர்களா? அஃபாமினு மக்ரல்லாஹ், அல்லாஹ்வினுடைய சூழ்ச்சியை பற்றி அச்சம் என்றிருக்கிறீர்களா? ஃபலா யஅமனு மக்ரல்லாஹி இல்லல் கௌமுல் காசிரூன். நஷ்டமடையக்கூடிய சமுதாயம் தான் அல்லாஹ் இப்படியெல்லாம் பிடிப்பான் என்பதை பற்றி அச்சமில்லாமல் இருப்பார்கள். ஆக சகோதரர்களே, இப்போது பூமியில் நடக்கிற எல்லாமே நாங்கள் தேடுகிறது. எல்லா வகையிலையும் அநியாயம் அரங்கேறுகிறது. அதற்றின் விளைவுதான் சொல்லப்போனால் யாரும் திருந்துவதற்கு தயாரில்லை. திருந்தணும் என்று நினைப்பார்கள், பயானை கேட்பார்கள். பழைய குருடி கதவத்துரடி என்று ஊர் வழக்கில் சொல்வார்கள். பழசிவடிதான் போய்கொண்டிருப்பார்கள், பழசிவாதான் போய்கொண்டிருக்கார். திருந்துற ஐடியாவே இல்லை. நமக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் பெறப்போவதில்லை. அவனுடைய கருணை கொஞ்சம் இருக்கிறதால் தான் நம்மளை விட்டுட்டு பார்க்க. எனவே சகோதரர்களே, நாம் கேட்கிற நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்த முயற்சிப்போம். இல்லையா எப்படியெல்லாம் அழிவு வரும். கொரோனா வந்தது, அது அல்லாஹ்வுடைய படை. எதிரிகள் முஸ்லிம்களுக்கு எதிராக வருவது அல்லாஹ்வுடைய படை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிவிட்டான். ரசூலுல்லாஹ் உயிரோடு இருந்தாலும் இன்றைக்கு சொல்வார்கள் அந்த அவுலியா இந்த அவுலியா இருக்கத்தாலே எவ்வளவு பாதுகாப்புன்னு சொல்லியிருப்பார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை உஹது யுத்தத்தில் மீறப்படுகிறது. நபிகளார் படையை வழிநடத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் துஆக்கட்ட கபூல். ஒரு கட்டளையை சஹாபாக்கள் சிலர் தவற விட்டார்கள். கடைசியாக ரசூலுல்லாஹ்வுடைய பல்லை உடைய வேண்டிய நிலை. 70 சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்கள். எதற்காக இந்த வரலாறு? அல்லாஹ்வுடைய சூழ்ச்சி, அல்லாஹ் போற பிளான். நீங்கள் அநியாயம் செய்தால் ரசூலுல்லாஹ் இருக்கார் என்று கூட அல்லாஹ் பார்க்க மாட்டான். எனவே திருந்த முயற்சிப்போம், திருந்துவோம், வாழ்க்கையை சீர்படுத்துவோம். பேச எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் புரிந்து நடக்க நல்ல பாலிப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.